எல்லாருக்கும் வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்படி இருக்க? சோமா இருக்கீங்களா? நல்லா இருப்பேன் நம்புதேன். இது ஓ மை காட் பார்ட் 2. போன வருஷம் ரிலீஸ் ஆன இந்த ஹிந்தி படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கு. நம்ம பள்ளி கல்வியோட பாடத்திட்டத்தில் இந்த பாலியல் கல்வி வந்து அவசியமா அனாவசியமா அப்படிங்கிற விவாதம் தான் இந்த படத்தோட மைய கதை. ஹையர் செகண்டரி படிக்கிற நம்ம ஹீரோவோட பையன் வந்து ஒரு நாள் பள்ளிக்கூடத்து டாய்லெட்டில் வச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டான இந்த ஓரியோ பிஸ்கெட்டுக்கு சைடிஸ் தயார் பண்ணச்சில கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். இந்த விஷயம் முதல்ல பள்ளிக்கூடத்தில் பரவி அப்புறம் இன்டர்நெட் மூலமாக ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போகுது. பேஜில் போவான் எங்கள் ஸ்கூல் பேரையே நாரடிச்சிட்டேல அப்படின்னு அந்த ஸ்கூல் நிர்வாகம் வந்து அந்த பையலுக்கு டிசியை கொடுத்து வெளியே அனுப்பாக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ஆரம்பத்தில் எல்லா பெற்றவங்கள மாதிரியும் கூனி குறுகி போகிற நம்ம ஹீரோவுக்கு அப்புறமா ஒரு புரிதல் வருது. என் பிள்ளை என்ன ஊர் உலகத்திலே எவனும் பண்ணாத தப்பையா பண்ணிட்டான். எப்போ அவர் படிக்கிற பிள்ளை ஓரியோ பிஸ்கெட் திங்கணும்னு ஒயிட் ஜாம் தயார் பண்ணது ஒரு குத்தமாயா? அதுக்கு கூட அந்த நாட்டில் உரிமை இல்லையா அப்படின்னு அந்த பள்ளிக்கூடத்தோட முடிவை எதிர்த்து கோர்ட்டுக்கு போறாரு. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. படத்துல அக்ஷய்குமார் வந்து கடவுளாகவும் பங்கஜ் திரிபாதி வந்து ஒரு பையனுக்கு தகப்பனாகவும் நடிச்சிருக்காங்க. இந்த நடிப்பு டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். படம் பேசிருக்கிற விஷயம், அதாவது கண்டென்ட் எப்படி இருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஏமனா கோழி குருடா இருந்தா என்ன, குழம்பு ருசியா இருந்தா தானே விருந்துக்கு மதிப்பு. அந்த வகையில பாக்கச்சுல இந்த படம் ஒரு சத்தான விருந்து தான். முதல்ல ஆண் பெண் அந்தரங்க உறுப்புகள் வந்து என்னென்ன பர்பஸ்க்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற புரிதல் இல்லைன்னா இங்க எல்லாருமே ஏடா கூடமா தான் சிந்திப்பாவ. உதாரணத்துக்கு இப்போ இந்த டிக்டாக், இன்ஸ்டா ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதுவெல்லாம் எல்லாம் ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லாம அத்தனை பேரும் அவுத்து போட்டு ஆடுறத பார்த்தா பக்குவம் இல்லாத பயல்வெல்லாம் வாவ் வாட் அ பலூன் கியா வெயிட் ரஹா ஹே அப்படின்னு கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இந்த பரோட்டாவுக்கு எப்படா மாவு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தானே யோசிப்பானுவ. பிறகு இந்த கலாச்சாரத்தில் வச்சுக்கின பொம்பளை பிள்ளைகளும் வாவ் வாட் அ பனானா அப்படின்னு கமுக்கமா கமெண்ட் அடிச்சுக்கிட்டு அடிக்கிற வெயிலுக்கு எப்படா குளிக்கி சிறப்பத்து குடிக்கலாம்னு தான் தெரியும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் பள்ளி பாடத்திட்டத்திலேயே ஆண் பெண் அந்தரங்க உறுப்புகளை பற்றின புரிதலை மாணவர்கள்கிட்ட உருவாக்கிட்டோம்னா இந்த மாதிரியான தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிரும். அதைத்தான் இந்த படம் பேசியிருக்கு. இந்த படத்தை பற்றி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். அதை விட ஒரு வாட்டி இந்த படத்தை பார்த்துட்டேன்னா பள்ளிக்கூடத்தில் பாலியல் கல்வி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். படத்தில் சில கிரிஞ்சி சீனெல்லாம் இருந்தாலும் அடல்ட் சீனுன்னு சொல்லி இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த படம் பேசுறது ஃபுல்லாக பார்த்தேன்னா அடல்ட் விஷயங்களை பற்றி தான். ஆனாலும் இதை குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியும். அதுதான் இந்த படத்தோட ஸ்பெஷல். வெறும் கோர்ட் ரூம் டிராமாவா இல்லாம ஒரு ஜாலியான படமா நாகரிகமா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதனால கண்டிப்பா பாருங்க. இந்த படத்துக்கு மார்க் எவ்வளவுன்னு கேட்டேன்னா இதுக்கு மார்க் எல்லாம் கொடுக்க மாட்டேன், இது ஒரு மஸ்ட் வாட்ச் படம் தான் சொல்லுவேன். அதனால கண்டிப்பா பாருங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம். வேற பசங்களா, நான் உங்க அம்மா அப்பா காலில் விழுந்து உங்க கால்கள் எல்லாம் விழுந்து எல்லாத்துலயும் விழுந்து கேட்கிறேன். தாத்தா கிட்ட வாங்கடா, அயோக்கிய நாதாரியா வந்து தொலைங்கடா, வாங்கடா, வந்து தொலைங்கடா.